மனிதனுக்கு மொத்தம் 3 உடல்கள் உள்ளன. ஒன்று ஸ்தூல சரீரம், இரண்டாவது சூட்சும சரீரம், மூன்றாவது காரண சரீரம். இதில் இந்த ஸ்தூல சரீரத்தை மட்டும்தான் கண்களால் பார்க்க இயலும். மனிதன் பருவமடையும் காலத்தில் இந்த சூட்சும சரீரத்தில் ஏற்படும் மாற்றம்தான் ஸ்தூல சரீரத்தில் வெளிப்படுகிறது. இந்த சூட்சும சரீரம் ஆற்றல்களால் ஆனது. இந்த ஆற்றலை தான் பிராணா என்று அழைக்கிறார்கள். இது பொதுவாக 5 வகைப்படும். அவை பிராணா, ஆப்னா, வியன்னா, சமன்னா மற்றும் உதனா என்பதே ஆகும். இந்த ஆற்றல்கள் நமது உடலில் உள்ள 72,000 நாடிகளின் மூலம் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. நமது ஸ்தூல சரீரத்தில் நரம்புகள் எவ்வாறு இருக்கின்றனவோ அதே போல சூட்சும சரீரத்தில் நாடிகள் உள்ளன. சூட்சும சரீரத்தில் நமது முதுகுத்தண்டு பகுதியில் 7 முக்கிய சக்கரங்கள் உள்ளன. மனிதன் பருவமடையும் காலத்தில் மனிதன் முதுகுத்தண்டில் கீழ் உள்ள 3 சக்கரங்கள் பெரும்பாலும் தூண்டப்படுகின்றன. அதில் முக்கியமானது சுவாதிஷ்டான சக்கரத்தின் செயல்பாடு அதிகமாக இருக்கும். இதனால்தான் அதிக காமம் எண்ணம் தோன்றுகிறது. நான் சுயமாக செயல்பட வேண்டும், தனக்கென்று ஒரு அடையாளம் வேண்டும் என்பது மணிபூரண சக்கரத்தின் செயல்பாட்டால் தோன்றும் எண்ணம் ஆகும். மூலாதார சக்கரம் படைப்பின் அடிப்படையாகும். இந்த ஸ்தூல சரீரத்தின் வளர்ச்சியை தாங்கி பிடிக்கும் அடித்தளமாக செயல்படுவது இந்த மூலாதார சக்கரம்தான். பருவமடைந்த பின்பு மனிதனுடைய சூட்சும சரீரத்தில் உள்ள பிராண ஆற்றலின் அளவு அதிகரிக்கிறது மற்றும் அதனுடைய ஓடும் திசையும் மாறுபடுகிறது. குறிப்பாக பருவமடையும் காலகட்டத்தில் ஆப்னா ஆற்றல் சக்தியானது அதிகம் கீழ் நோக்கி பாய்கிறது. இதனால்தான் பருவமடையும் காலத்தில் அதிக ஹார்மோன் உற்பத்திக்கு காரணம். இந்த சூட்சும சரீரத்தில்தான் 4 அம்சங்களான மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. இதனால்தான் இந்த பருவமடைந்த காலகட்டத்தில் ஆணவம் அதிகரிக்கிறது, அதாவது ஈகோ அதிகரிக்கும். மற்றும் இதனால்தான் நான் மற்றும் எனது என்ற தனித்தன்மை எண்ணம் அதிகரிக்கும். உணர்ச்சி அலைகள் உருவாக ஆரம்பிக்கும் அதிகம். அதனால்தான் கோபம், சந்தோஷம், காதல், குழப்பம் என அனைத்தும் அதிகரிக்கும். மனிதனின் உடலில் உள்ள 72,000 நாடிகளே மிகவும் முக்கியமான நாடிகள் இடா மற்றும் பிங்களா நாடிகள். இந்த 2 நாடிகளும் மிக மிக முக்கியமானவை. இடா என்பது சந்திர நாடி, பெண்தன்மை மற்றும் உணர்ச்சி போன்றதை குறிக்கும். பிங்களா என்பது சூரிய நாடி, ஆண் தன்மை மற்றும் செயல்பாடுகளை குறிக்கும். இந்த 2 முக்கிய நாடிகளான சூரிய மற்றும் சந்திர நாடிகளிலும் ஆற்றல் ஓட்டம் புதிய சமநிலையை தேடும். இந்த சமநிலை தேடல்தான் ஆண் பெண் இருவரும் ஒருவரை ஒருவர் தேடுவதற்கு காரணம். இதுதான் இனக்கவர்ச்சி ஈர்ப்பு ஆகும். பாலியல் எண்ணம் தோன்றும் போது மனித உடலின் உடல் உஷ்ணத்திலும் அடிக்கடி மாற்றம் ஏற்படுகிறது. ஏனெனில் இந்த ஆற்றல் ஓட்டங்களை மாற்றம் ஏற்படுவதுதான் காரணம்.